Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் எல்லாம் சொல்லுங்க பாப்பா, நீங்கள் எதை வாசிக்கவில்லையா? ஆதியாகமம் முதல் அதிகாரங்கள்ல வர்றது, 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் வர்ற விவகாரத்தை சொல்றாரு அவர். நீங்கள் வாசிக்கவில்லையா? எதை வாசிக்கவில்லையா? ஆதியாகமம் புஸ்தகத்தை வாசிக்கவில்லையா? ஐயோ, அதை நாங்க விசுவாசிக்கலங்க, அதுல எக்கு தப்பா எழுதி இருக்குது. தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் எழுதி இருக்கு, அவர் வெளிச்சத்தை உண்டாக்குனார் எழுதி இருக்கு. இதெல்லாம் நம்ப ரொம்ப கஷ்டமா. நான் வாசித்திருக்கிறேன், நான் அதை நம்புகிறேன், நீங்கள் வாசிக்கவில்லையா? ஹலோ, வாசித்திருக்கீங்களா? வாசிக்கலையா? பரிசேயரை கேட்கிறார், நீங்க வாசித்தது இல்லையா? எங்க எழுதி இருக்கிறது? தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்றும், இது நிமித்தமாக புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? இது பரிசேயர். சதுசேயர் இருக்கிறாங்க பாருங்க, ஞாபகம் இருக்குதா? பரிசேயர்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, பாரிசீஸ். இன்னொரு குரூப் சாடியூசிஸ். இந்த பாரிசீஸ் நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், நல்லா சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம் இது யாருன்னு. 2 கும்பல் இயேசுவின் காலத்தில், 2 மதவாதிகள், ரெண்டும் ஒரு தகராறு பிடிச்ச கும்பல் தான் ரெண்டும். இந்த பாரிசீஸ் எப்படி கண்ணாடிக்கு முன்னால் நின்று ஹவ் ஃபேர் ஐ சீன்வான், நான் ரொம்ப அழகா இருக்கிறேன், நான் ரொம்ப யோகியன், நான் தான் உத்தமன், நான் தான் யோகியன், நான் தான் நீதிமான், ஊரில் இருக்கவன்லாம் பொல்லாதுவேன், ஹவ் ஃபேர் ஐ சி, அதனால தான் அவன் பாரிசி. இந்த சாடியூசி யாரு? அவன் உயிர்த்தெழுதலை நம்புறது கிடையாது, அதனால தான் ஹி சாடியூசி. அவன் துக்கமானவன், இந்த வாழ்க்கைக்கு தான் அவனுக்கு அர்த்தம் இருக்குது, இந்த வாழ்க்கையோட வாழ்ந்து செத்து புதைக்கப்பட்டு அதோடு ஒளிஞ்சிட்டோன்னு நினைக்கிறான் அவன், உயிர்த்தெழுதல் இல்லைன்னு அவனுக்கு. இந்த 2 பேரும் இயேசுகிட்ட எப்போ பார்த்தாலும் மோதுறாங்க. இந்த பரிசேயனுக்கு என்ன, நான் தான் யோகியம், வேற யாரும் யோகியம் கிடையாது. ஆகையால் இயேசுவை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு எரிச்சல், இயேசுவோட மோதல். இந்த சதுசேயனுக்கு இயேசு பிரசங்கம் பண்றதுல ஒரு பாயிண்ட் பிடிக்கிறதே இல்லை. என்ன பிடிக்கிறது இல்லை? உயிர்த்தெழுதலை சொல்றாரு, அந்த பாயிண்ட் அவர்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது. உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்போது அவர் பிடிக்கிறதே கிடையாது. ஆகையால் அவன் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான் உயிர்த்தெழுதலை பற்றி. 22ஆம் அதிகாரம் 23. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, அவர்கள் என்ன சாதிக்கிறாங்க? உயிர்த்தெழுதல் இல்லைன்னு, அதை சாதிக்கிறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவி விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. அதாவது ஒருவன் இறந்து போகிறான், அவனுடைய மனைவியை அந்த இறந்து போகிறவனுடைய தம்பி சகோதரன் திருமணம் செய்து கொண்டு அவளுக்கு வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்று மோசே சொல்லுகிறாரே. அதை குறித்து ஒரு கேள்வி இவங்க கேட்கிறாங்க. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். ஒரு உதாரணம், 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாதனால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். ஒருத்தன் கல்யாணம் பண்றான், இறந்துடுறான். அதன் பிறகு அடுத்தவன் அதே குடும்பத்தில் இன்னொரு சகோதரன் கல்யாணம் பண்றான், அவனும் இறந்துடுறான். அதுக்கு அடுத்தது இன்னொருத்தன் கல்யாணம் பண்றான், அவனும் இறந்துடுறான். அதுக்கப்புறம் 4வது ஆள் கல்யாணம் பண்றான், அவனும். இந்த அம்மாவை பற்றி என்ன சொல்றதுன்னு தெரியல, 7 பேரும் இறந்துடுறாங்க. எப்படி இறந்தாங்கன்னு சொல்லல, 7 பேரும் இறந்துடுறான். இது கட்டுக்கதை, இது ஒரு கட்டுக்கதையை சொல்லி கேட்கிறாங்க. 7 பேர் இறந்துடுறாங்க. எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆமென் சொல்லலாம். ஆகையால் உயிர்த்தெழுதலில் 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியா இருப்பாள்? அந்த 7 பேர்ல யாருக்கு மனைவி? பாயிண்டே அதுதான். கதை எவ்வளவு நேரம் உண்டாக்குனதே இதுக்கு தான் உண்டாக்குனான். 7 பேர் கல்யாணம் பண்ணா, 7 பேருக்கும் அவள் மனைவி. ஒருத்தனா இறந்து போயிட்டான், கடைசியில் இவ்வளவு இறந்து போயிட்டா. உயிர்த்தெழுதல் இருக்கிறதுன்னு சொல்லுகிறீர்களே, உயிர்த்தெழுந்தால் அந்த 7 பேர்ல யாருக்கு அவள் மனைவியா இருப்பாள்? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, அதை கவனிங்க, இந்த கதை நமக்கு முக்கியம் இல்லை, இயேசு வசனத்தை குறித்து என்ன சொல்கிறார் அதுதான் நமக்கு இங்க முக்கியம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். வேத வாக்கியத்தையும், அதாவது ஸ்கிரிப்சரையும் தேவனுடைய வல்லமையும், the power of God, the scriptures and the power of God, வேத வாக்கியத்தையும் தேவனுடைய வல்லமையும் ஒன்னா போடுறாரு. ஏன்னா வல்லமை எங்க இருக்குது? தேவனுடைய ஹலோ வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. வேற எதிலும் வல்லமை இல்லை. எங்க இருக்குது வல்லமை? தேவனுடைய
வார்த்தையிலே இருக்கிறது. அந்த வார்த்தையின் மூலமாக உலகத்தை சிருஷ்டித்தார். அந்த வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு உலகத்தை தாங்கி நடத்துகிறார். அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் வேத வாக்கியங்களை அறியவில்லை, தேவனுடைய வல்லமையும் அறியவில்லை. வேத வாக்கியங்களை அறியாது இருக்கிறவன் தேவனுடைய வல்லமை அறிவது கஷ்டம். தேவனுடைய வல்லமை வேற, தேவனுடைய வாக்கியம் வேற கிடையாது. வல்லமை வேத வாக்கியத்துல தான் இருக்கிறது. தேவனுடைய வசனத்தில தான் வல்லமை இருக்கிறது. நல்லா கவனிங்க. உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் தேவதூதரை போல இருப்பார்கள். சிம்பிளா முடிச்சிட்டார் பதில். கொள்வனையும் கொடுப்பனையும் கிடையாது, தேவதூதரை போல இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, இதை கவனிங்க நல்லா, மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் நல்லா சொல்லுங்க. எத்தனை தடவை கேட்கிறாரு பாருங்க, வாசித்தீங்களான்னு. முதல்ல ஆதியாகமத்தை வாசித்தியாயான்னு கேட்டாரு. இப்ப எதை கேட்கிறாரு? இது எங்க வருது இந்த வசனம்? நான் ஆபிரகாம் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். எங்க வருது? யாத்திராகமத்தில் வருது. 3ஆம் அதிகாரத்தில் மோசேயினிடத்தில் தேவன் பேசுகிறார். நான் ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கேன். முதல்ல ஆதியாகமம் வாசித்தியான்னு கேட்டார். இப்ப யாத்திராகமம் வாசித்தியா? யாத்திராகமம் புஸ்தகத்தை, ஐயோ அங்கதானங்க இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்ததெல்லாம் வருது, ரொம்ப கஷ்டமா இருக்குது நம்புறது, அதை நான் வாசித்திருக்கிறேன்றார். ஏசு என்ன சொல்றாரு? அதை நான் வாசித்திருக்கிறேன், அதை நான் நம்புகிறேன். வாசிக்கவில்லையா? நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார். எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க யாத்திராகமம் புஸ்தகத்தை? இயேசு வாசித்திருக்காருங்க, பயப்படாதீங்க. இயேசு வாசித்திருக்கிறார், நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார். கேட்டுட்டு அதோடு விடுறதில்லை. என்ன சொல்லுகிறார்? என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? இன்னொன்னு கவனிங்க, வெறும் வாசிக்கவில்லையா என்று சொன்னது மட்டுமல்லாமல், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே தேவன் உரைத்தது அந்த காலத்திலே இருந்த மோசேக்கு மட்டுமில்லை, உங்களுக்கு உரைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து, ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் என்று உங்களுக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்ப என்ன சொல்றாரு? யாத்திராகமத்தை வாசிக்க மட்டும் கூடாது, அந்த யாத்திராகமத்தில் எழுதியிருக்கிறது யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு? ஆனா மோசேயினிடத்தில் பேசினாருங்க, கிடையாது, உங்களுக்கு எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. மோசே போய் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு வந்து தன்னுடைய தலைமுறையில் இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்ப என்ன சொல்றாரு? you can take Exodus and apply it to you in this generation. யாத்திராகமம் புஸ்தகத்தை எடுத்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினர் இது எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியும், சொல்ல வேண்டும். அப்படித்தான் அதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு வாசிக்கிறோம் வேதத்தை. எந்த காலத்திலேயோ எழுதுனது, யாரோ எழுதுனது, எந்த சூழ்நிலையோ எழுதுனது, அதை எடுத்து நாம் என்ன சொல்லுகிறோம்? அதை நம்முடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்படுத்துகிறோம். இது எனக்காக எழுதப்பட்டது, எனக்கு உரைக்கப்பட்டது என்று நாம் சொல்லுகிறோம். உங்களுக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம்.